ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஈரோடுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மகிழ்ச்சியான செய்தி தான். இன்றைக்கி மொத்தம் 4 மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வந்து விட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய அப்டேட் கொடுத்துருப்போம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்களும் அப்டேட் கொடுத்துருக்கீங்க. ஸோ டிஆர்பி தகவல் எல்லாம் அடிப்படையிலும் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ காலத்தமாக ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து மாவட்டங்கள் விட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி மொத்தம் 4 மாவட்டங்கள் விட்டுருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த தகவல் வந்து அடிப்படையில் வந்து இந்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி பாருங்கள், மேக்ஸிமம் விடுறேன்னு சொன்னாங்க. ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே விட்டுருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி மொத்தம் 4 விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்கில் கூட கம்ப்ளீட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லது ஜூன் 30 நெக்ஸ்ட்டு ஒரு வீக் தான் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு 10 டேஸுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட் அடிப்படையில் இந்த ஜூன் 30 சொன்னாங்க. ஜூலை 7க்குள்ளே இன்னும் மீதி இருக்கிற இந்த ஒரு 25 சம்திங் தான் இருக்கும். அந்த மாவட்டங்களில் வந்து அடுத்தடுத்து ஆன்லைன் ப்ராசஸ்னால விட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சென்னையிலேருந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். அவங்கவுங்க மாவட்டங்கள் வந்து டிஆர்பி தகவல்லேருந்து விட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி மொத்தம் 4 விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஈரோடு விட்டுருக்காங்க. இப்போ கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு இப்போ. ஆனால் இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் ஈரோடு விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், நம்ப முடியாத விஷயந்தான். இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உடனுடன் வீடியோ போடணும், உடனுடன் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ கொஞ்சம் பிஸி தான், இருந்தாலுமே உங்களுக்காக இது சந்தோஷமான விஷயங்கள, அதனால தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ யாராக செலக்ட் ஆகிருக்கா, எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்துடலாம். ஈரோடை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அதிகமாக தான் இருக்குது. ஒரு 119 வேக்கன்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் சேல்ஸ்மேனுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன விட்ருக்காங்க வாங்க பார்த்துடலாம் எத்தனை வேக்கன்சி அப்படின்ட்டு. ஆனால் 90 வேக்கன்சி விட்ருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு விட்டது வந்து மொத்தம் எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா 90 வேக்கன்சிக்கு உங்களுக்கு வந்து 119 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 வேக்கன்சி கிட்ட எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்காங்க. 29 வேக்கன்சி வந்து அதிகமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போது ஒரு 30 பேர் வந்து மேலே வந்து பயனடைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் மேலே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அப்போ 29 பேருக்கு வந்து திரும்ப வேலைவாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் பாருங்கள், இப்போது 29 வேக்கன்சிங்கும்போது ஈரோட்டில் தான் அதிகமான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் இது. அப்புறம் வாங்க பேக்கருக்கு வந்து எத்தனை வேக்கன்சின்னு பார்த்துடலாம். மொத்தம் வந்து பேக்கருக்கு வந்து 9 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து செலக்ட் ஆனவங்க எத்தனை வேக்கன்சின்னு வாங்க பார்த்துடலாம். பேக்கருக்கு வந்து மொத்தம் வந்து 9 வேக்கன்சியில் 18 வேக்கன்சி விட்ருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் அதிகமான வேக்கன்சி தான். ஸோ வந்து ஈரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லலாம், கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா அடுத்தடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது உங்கள் ஈரோடில் வந்து எதிர்பார்க்காத வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இது. சரி, வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த மாவட்டம் வரும்னு தெரியல. ஆனால் வந்து தகவல் அடிப்படையில் ஏதாவது வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்காக தகவல் அடிப்படையில் வீடியோ போடுறேன். அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி மொத்தம் 4 மாவட்டம் விட்டுருக்காங்க. நாளைக்கு எந்த மாவட்டம், அல்லது நைட்டு வர வாய்ப்பு இருக்கா, அல்லது ஜஸ்ட் இப்போவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அடுத்தடுத்து விடும்போது எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் விட்டுட்டுருக்காங்க. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ரிசல்ட் வந்து இப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது எந்த மாவட்டம் வரும், நைட்டு வருதா அல்ல மார்னிங் விட்றாங்களான்னு தெரியல. ஸோ வந்த உடனே உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு செலக்ட் ஆனவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. யாரும் மெயில் பண்ண மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், சேல்ஸ்மேனுக்கெலாம் இப்போ வந்து எத்தனை வேக்கன்சி செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ வந்து சேல்ஸ்மேனுக்குலாம் வந்து மொத்தம் 119 வேக்கன்சி வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அந்த 119 பேரில் ஒரு ஆள் கூட எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எதன் அடிப்படையில் செலக்ட் ஆனீங்க அப்படின்ட்டு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. இப்போ பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 10 மாவட்டம் 11 மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தர் கூட இது வரைக்கும் இன்ட்ரோ கொடுக்கல. இது கொஞ்சம் வருத்தமான செயல் தான் இது. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு செலக்ட் ஆனவங்க ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எதன் வழியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்ட்டு தெரியப்படுத்துங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. ரிலீஸ் பண்ண முடிஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.